உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று ஆடிப்பூரம் மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். அற்புதமான ஆடி மாதத்தில் சிறப்புமிக்க நாட்கள் எண்ணற்றவை உள்ளன. அதில் ஆடிப்பூரம் எனும் நாள் போற்றத்தக்க பொன்னாளாகும். ஆம், அகிலத்தை காக்கும் அம்பிகை அவதரித்த நன்னாள் ஆடிப்பூரமாகும். ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திர நாளை ஆடிப்பூரம் என்ற திருப்பெயரில் அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் வெகு விமரிசையாக கொண்டாடுவர். உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்பூரம் என்பது சிறப்பென்றால், கண்ணபிரானுடன் இரண்டர கலந்த சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமும் ஆடிப்பூரம் என்பது சிறப்பிலும் சிறப்பாகும். ஆண்டாள் நாச்சியார் அவதார தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் விழா 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும். குறிப்பாக ஆடிப்பூரம் தினத்தன்று ஆண்டாள் ரெங்கமன்னாருடன் தேரில் உலா வருவார். இந்த அற்புதமான காட்சியை தரிசனம் செய்தாலே நம் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் என்பது தொன் நம்பிக்கை. ஆகவே ஆடிப்பூரம் திருநாள் சைவ ஆலயங்கள் மட்டுமல்லாமல் வைணவ ஆலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரம் நாளில் பார்வதி தேவி பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசிர்வதிப்பதாக ஐதீகம் கூறப்படுகின்றது. எனவே ஆடிப்பூரம் தினத்தன்று கோவில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடத்தப்படும். பூக்கள், விளக்குகள், காய்கறிகள், பழங்கள், வளையல் மற்றும் அழகான ஆபரணங்களால் அம்மனை அலங்கரித்து வழிபடுவர். பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்பூரத்தில் எல்லா தேவியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடுவது ஒரு புனிதமான பாரம்பரியமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அம்மன் நித்திய கன்னி என்பதால் அம்மனுக்கு பிள்ளை பேறு வளைகாப்பு கிடையாது என்பது ஐதீகம். அதற்காக ஆடிப்பூரம் அன்றைக்கு அம்மனுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரம் நன்னாளில் அம்பாளுக்கு கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வார்கள். இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதேபோல் அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்து கொண்டால் பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சுபிட்சமான வாழ்க்கை அமையும் என ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர். அம்மனுக்கு வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டால் வாழ்வில் பல அதிசயங்கள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பூரம் அம்பிகை வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாளாகும். அந்த காலத்தில் ரிஷிகளும் சாதுக்களும் வேள்விகள் நடத்த தவம் தொடங்க ஏற்ற நாளாக ஆடிப்பூரத்தையே தேர்வு செய்வார்கள். ஆடிப்பூரத்தில் தொடங்கும் செயல்கள் அனைத்தும் பூரணமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மேலும் அம்பிகை இந்த உலகத்தில் சிருஷ்டியை தொடங்கிய தினமும் ஆடிப்பூரமே என்பார்கள். எனவே புதிய முயற்சிகள் எதையும் தொடங்க விரும்புபவர்கள் ஆடிப்பூர நாளில் தொடங்கலாம். அன்னையின் அருளால் அனைத்தும் அனுகூலமாக முடியும். ஆதியில் அன்னை ஆடிப்பூர நாளிலேயே அவதரித்தாள் என்கின்றன ஞான நூல்கள். அதனால்தான் ஆடி மாதமே அம்மன் மாதமாக கொண்டாடப்படுகின்றது. அதிலும்
ஆடிப்பூரம் அற்புதமான தினமாகும். அனைத்து நலன்களையும் நமக்கு அள்ளித்தரும் அருள் நிறைந்த தினமாகும். ஆடிப்பூர நன்னாளில் அம்மனை வணங்கிடுவோம். அண்டமெல்லாம் காத்திடும் அவள் தாள் பணிந்திடுவோம். ஓம் சக்தி. உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா.